ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். நான் மீஷோவில் வாங்கின விதைகள், அப்புறம் சம்பங்கி செடியோட கிழங்கு, இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வந்து நட போகிறேன். இதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீடிங் பாட் இருக்குது இல்லைங்களா, அது வேணும் கண்டிப்பாக. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் டிசைன் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. 10 பீஸ் வந்து மீஷோவில் வந்து 175 ருபீஸ் தான். எப்போ வந்து பதியம் போட்டாலும் விதைகள் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா க்ரோ பேக்கில் நான் மாற்றி விட்டுருவேன். நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு எல்லா செடியுமே. அதே மாதிரி தான் மறுபடியும் அதே தொட்டியை தான் எடுத்து இப்போ நான் வாங்கின விதைகளையும் கிழங்குகளையும் நான் வந்து நட போகிறேன். இதுக்கு வந்து மண் கலவை நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண எரு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஏற்கனவே நான் எப்பயுமே வாங்கி வச்சுருப்பேன். அதுவும் தோட்ட மண் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச இலையெல்லாம் வந்து நம்ம கொளுத்துவோம் இல்லைங்களா, அதோட சாம்பல் வந்து மக்கி போனதாக இருக்கணும். அதை வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இது மூணையுமே நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். இவ்வளோ தான் அதோட நான் மண் கலவை கலந்து வச்சது, வேறு எதுவுமே நான் அதில் போடலை. ஆனால் அதை வந்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு, அந்த கல், பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் தான் நான் அப்பப்போ எடுத்து போட்டுட்டு, உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மண் வந்து. நம்மளுக்கு வந்து கல்லெல்லாம் இருக்கக்கூடாது, அது வேர் வந்து போகிறதுக்கு வந்து தடையாக இருக்கும். அதனால் நல்லா கையால் நம்ம வந்து உடச்சி விடணும். அந்த விதைகளும் கிழங்கும் வாங்கி வந்து ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. அப்போ உடனே என்னால் செய்ய முடியல. அப்படி பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஈர துணியில் தான் வந்து அந்த கிழங்குகள்லாம் வந்து சுற்றி வச்சுருந்தேன். அப்பப்போ டெய்லி தண்ணி தெளித்து வச்சுருந்தேன். அதனால் அது அப்படியே இருந்துச்சு. நீங்களும் அதை மாதிரி செய்யுங்க. வாங்கி வச்சுட்டு அப்புறமா நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னா அது காஞ்சி போய்டும், ஹெல்த்தியாக வளராது. கிழங்கு மாதிரி வாங்கினீங்கன்னா அப்படியே ஈர துணியில் சுற்றி வச்சுட்டு டெய்லி தண்ணி தெளிச்சுட்டே வாங்க. ஆனால் சீக்கிரமாக நட்டுடுங்க, அது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்காதீங்க, வீணாக தான் போயிடும். இது எப்படியும் 15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இலையெல்லாம் வர்றதுக்கு. விதைகள் வந்து போட்டது எத்தனை நாள் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஹெல்த்தியாக வளர்ந்துரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்படி தான் நான் வந்து விதைச்சிருக்கேன் எப்பயுமே. ஒன்று கூட ஃபெயிலியர் ஆனது கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு க்ரோ பேக்கும் வாங்கி வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கலாம். அந்த க்ரோ பேக்கோட சைஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து முக்கால் அளவுக்கு வந்து நம்ம வந்து மண் கலவையை வந்து கொட்டிடணும். சில பேர் வந்து பாதி பேக் மட்டும் கொட்டிட்டு அதில் செடியை வைப்பாங்க, அது நல்லா வளராது. அந்த இலை வந்து கண்டிப்பாக வெயில் படுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து செடி வந்து வேகமாக வளரும். பால்சம் விதை வந்து என்ன கலர்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் மற்ற 2 செடி வாங்கினது வந்து விதைகள் வந்து ரெட் கலரில் இருக்குது. செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி மாதிரி இருந்துச்சு அந்த டிசைனு. நான் பூக்கள் வந்த பிறகு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில் கோலம் போடுற இடத்துல வந்து 2 பக்கமும் சைடில் பார்டராக வைக்கிற மாதிரி தான் இந்த விதைகளை வந்து நான் வாங்கியிருக்கேன். நல்லா 2 பக்கமும் ரெட் கலரில் அவுட்லைன் இருந்தால் எப்படி இருக்கும், அதனால தான் இமேஜின் பண்ணி நான் இந்த விதைகளை வாங்கி வச்சுருக்கேன். காவி பொடி போட்டு மொழிகிட்டு வெள்ளை கலரில் கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றுற அழகே தனி. அதுக்காக தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் காமிக்கிற க்ரோ பேக்கில் இருக்க செடி எல்லாமே நான் இப்படி வந்து நட்டது தான். எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் நிறைய களை செடிகள் இருக்குது. அப்போனா நம்ம மண் வந்து ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அடிக்கடி அந்த களையெல்லாம் எடுத்து விட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வேறொரு பதிவு என்ன தரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் வந்து டீப் க்ளீன் பண்ணதை பற்றி தான் நான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். தேங்க்யூ.